அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி எடுத்த முடிவை பற்றி நம்ம தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாக்கியா, என்னம்மா உன் அத்தைக்காரி தான் அறிவில்லாமல் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கானா? நீ ஏமா எளியில் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்ன? பாரு, இப்போ அவன் யாரோட பேச்சும் கேட்காம வெளியில் போகிறான். வெளியில் போய் எங்கே இருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கேட்க, பாக்கியா வந்து போட்டுமாம்மா, இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் ஏதாச்சும் அவங்க பண்ணட்டும், கஷ்டப்படட்டும், என்னமோ ஒன்று பண்ணட்டும், இங்கேருந்து தேவையில்லாமல் எந்த சொல்லியும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்து, என்ன பாக்கியா, இப்போ என்னால் தான் நீ அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லாத்த அவனும் வெளியில் போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு வாழ்க்கையோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபத்தோடவே நம்ம பாக்கியா வெளிக்காட்டிட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க ரெண்டு பிரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன், கடைசியில் நானே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசொடிஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் அமிர்தா வெளியில் போகிற அந்த சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம கோபி இதை பார்த்துறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே போகிறதையும் ரொம்ப நல்லா நோட் பண்ணி நம்ம கோபி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம எழில் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் கிளம்பி போயிடுறாங்க. அத்தோடு இல்லாமல் நம்ம கோபி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னாச்சு, வீட்டில் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணீங்க? என் பிள்ளை எழிலும் அமிர்தாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, அந்தளவுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்க, உடனே செலின் வந்து, டேடி அது வந்து என்ன பிரச்சனைனா, எழிலுக்கும் பாட்டிக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பாட்டி வந்து குழந்தை பெற்றுக்க சொல்லி கேட்டதுனால எழில் கோவப்பட்டு நம்ம அமிர்தாவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதை என்ன பண்ணி சமாளிக்கிறதுனே எங்களுக்கு தெரியல, நாங்களும் எவ்வளோ தடுத்து பார்த்த முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறேன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்ம பாக்கியா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கோவத்தையும் பாக்கியா மேலே திணிக்க பார்க்குறாரு நம்ம கோபி. ஏ பாக்கியலட்சுமி, உன்னால் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து உன் பக்கம் சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்னு நினச்சி ஆணவத்தில் ஆடிட்டு இருந்தேன். இப்போ என்னடா நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை பாய்ச்சி ஒருத்தனை தனியாக வெளியே அனுப்பிட்டியா? நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி பாக்கியா கிட்ட ரொம்பவே சத்தம் போட்டுட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எழிலே கூடி சீக்கிரம் அம்மா நமக்கு நல்லதாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.